புத்தாண்டு பிறப்பை ஒட்டி சென்னை செம்மொழி பூங்கா அருகே மற்றும் பெசன் நகரில் தூய்மை பணியாளர்களுடன் நமது நியூஸ் 7 தமிழ் ஊழியர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். இதுகுறித்து செய்தியாளர் அன்பழகன் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். உங்களுக்கும் சரி, நமது தொலைக்காட்சியினுடைய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கட்டும். நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய நம்ம மக்கள் தூய்மை பணியாளர்கள். ஏன்னா இப்போ என்னதான் நம்ம கொண்டாட்டங்கள் கொண்டாடி இருந்தாலும் கூட அதுக்கு பிறகு அங்கங்கே குப்பைகளை போட்டு போனாலும் இவங்க தான் தூய்மை எப்பவுமே சுத்தம் பண்ணுவாங்க. தீபாவளி ஆகட்டும், பொங்கல் ஆகட்டும், இந்த விஷயம் எதுவுமே அவங்க எப்பவுமே மறான கொஞ்சம் லேட்டாக தான் அவங்க கொண்டாடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம சொன்ன நியூஸ் 7க்காக ஏற்பாடு பண்ணி அவங்க கேக் வெட்டியிருக்காங்க. இப்போ கேக் வெட்டி எல்லாமே இருக்காங்க. அவங்களோட தான் நம்ம இருக்கோம். அம்மா, ஏன்னா எல்லாத்துக்கும் நியூஸ் 7 சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்கள், ஹாப்பி நியூ இயர். சொல்லுங்கம்மா, இப்போ இப்போ நீங்கள் என்ன மாதிரி இந்த நாள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கணும் வரக்கூடிய? ரொம்ப விசுவாசமாக நல்லா இருக்கணும் சார். நம்ம மீன் மார்க்லேருந்து ராம்கிலேருந்து இது நம்ம சுமித்ரா நல்லா ஓடுது. ஒன்று இருக்குது, ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது. நம்ம கம்பெனி நல்லா வேலை செய்கிறோம், நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. ஜென்ஸும் நல்லா பண்ணுறாங்க, லேடிஸும் நல்லா பண்ணுறாங்க. சூப்பரேசரும் நல்லா வேலை வாங்குறாரு. மக்கள் எந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு? நிறைய இடத்துல குப்பையெல்லாம் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும்ல, உங்களுக்கு எந்த மாதிரி மக்கள் எந்த மாதிரி இந்த வருஷத்துல எப்படி பண்ணணும், எப்படி எந்த மாதிரி பண்ணணும்? சுத்த வச்சிருக்கிறத பற்றி என்ன சொல்றீங்க? குப்பை குப்பை தொட்டியில போட்டா எங்களுக்கு நல்ல சந்தோஷம். நாங்க வேலை கம்மியா இருக்கோம், நல்லா நல்லா பண்ணலாம், வேலை பண்ணலாம். ஏரியால கிளீனா இருக்கும் சார். நாங்க கஷ்டப்படுறோம் சார். இன்னைக்கெல்லாம் 2026 அமோகமா இருக்கணும் சார். எங்க ராம்கி ஸ்மித் கம்பெனி நல்லா இருக்கணும், எங்களை நல்லா ஒர்க்கு நல்லா. இப்போ உருப்பேசரை பொறுத்த வரைக்கும் அவங்க மேனேஜர் இருக்காங்க. இப்போ உங்கள் பணியாளர் இப்போ எத்தனை பேர் இன்னைக்கு பணியில் ஈடுபட்டிருக்காங்க? இப்போ இந்த மழை பேர ஒரு பக்கம் பெஞ்சிட்டு இருக்குது. கூடுதலாக இப்போ என்னென்ன மாதிரி என்னென்ன ரிஸ்க் இருக்குது? 220 பேர் வேலை செய்கிறாங்க சார். 220 பேர் வேலை செய்துட்டு இருக்காங்க. மொத்தமாக ஜோன் 9ல் நைட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன்ஸ் மட்டும். ஏன்னா நைட் ஷிஃப்ட்டில் வெறும் பிஆர்ஆர் மட்டும் கவர் பண்ணுவோம். ஆனால் பிஆர்ஆர் கவர் பண்ணுறதுனால 220 பேர் வேலை செய்கிறாங்க. அண்ட் எஸ்பெஷலி இந்த வருஷம் காமராஜர் ரோடு ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க. ஏன்னா கோவிடுக்கு அப்புறமேலுக்கு இதுதான் மொதல் வாட்டி ஓப்பன் பண்ணி அங்கே கொண்டாடுறாங்க. ஆனால் அதை ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். அம்மா, சொல்லுங்கம்மா, நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ உங்களுக்கு இன்றைக்கி வருஷ பிறப்பு என்ன எப்படி என்ன சொல்ல விரும்புறீங்க? ஹாப்பியா இருக்கு சார். ஹாப்பியா இருக்கு. ஆமா சார். இந்த 5 வருஷம் ஹாப்பி தான். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப சந்தோஷம். கேக் வெட்டி கொண்டாட எல்லாருக்குமே சந்தோஷம். இவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அந்த காட்சியை இன்றைக்கி பார்க்கலாம். என்னன்னா, ஒரு புறம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இவங்க ஏற்கனவே தொடர்ந்து இந்த பக்கம் ஜோன் 9 நம்ம இருக்கக்கூடிய இந்த மண்டலம் இருக்கிற ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இரவு பகலாக கோவிட் டைம்லேருந்து தொடர்ந்து பணியாடிட்டு இருக்காங்க. இந்த மக்களோட கொண்டாடுறது புத்தாண்டு நமக்கே ஒரு புதுமையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த பெட்ரோல் பங்கில் ஒர்க் பண்ணுறவங்களும் அவங்களும் பாருங்கள், இரவு பகல் பார்க்காம அந்த நண்பர்களுமே அந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம இந்த நேரத்தில் ஹாப்பி நியூ இயர் சொல்லணும். ஏன்னா இவங்க மாதிரி இந்த பணியாளர்கள் மாதிரி ஒருவரை இவங்க இயங்குறதுனால தான் நம்ம மக்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். ஒரு வாகனத்தை செலுத்துறதாகட்டும், அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்களாகட்டும், இவங்களுடைய விஷயம் இந்த கொண்டாட்டங்கிறது மிக முக்கியமான நாளாக இருக்குது. ஏன்னா மக்கள் எல்லாமே மகிழ்ச்சி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவங்க ஃபீல்டுக்கு போயிடுவாங்க. களத்துக்கு போக ஆரம்பித்தாங்கன்னா விடிய அவங்க ஒர்க் பண்ணி ஆகணும். புத்தாண்டில் அவங்க பணி செய்கிறது ரொம்ப அவங்க மகிழ்ச்சியாக தான் இருக்கும். நீங்களா பார்க்கலாம், அந்த காட்சிகள் ரொம்ப மகிழ்ச்சியோடு தான் இருக்குது. இங்கே தூய்மை பணியாளர்களோட தான் நம்ம இங்கே புத்தாண்டு கொண்டாடிட்டு இருக்கோம். குறிப்பாக சர்ச்சில் இருக்கக்கூடிய அவங்களும் இருக்காங்க, அதே போல் சிஓ இருக்காங்க, இந்த தூய்மை பணியாளர் இருக்காங்க. அனைவருக்குமே நம்ம நியூஸ் 7 சார்பாக அனைவருக்குமே ஹாப்பி நியூ இயர்மா. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் பாஸ். உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? தூய்மை பணியாளர்கள் எப்பவுமே உங்களுக்கு தொடர்ந்து பல ஆண்டுகளாக இவருடைய பணி சிறப்பான வகையில் இருக்கிறது. கோயில் நிர்வாகத்தின் சார்பில் அவர்களுக்கு தூய்மை பணியாளர்கள் அர்பசார் தூய்மை பணியாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மட்டுமல்ல, ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கும் இதே மாதிரி பணியாற்றினார்கள். கடந்த ஒரு 10-15 வருடமாக நான் இங்கே பொறுப்பில் இருக்கிறேன். 15 வருஷமாக இங்கே சிறப்பாக அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கள் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ எவ்வளோ பேர் பணியில் இருக்காங்க? எவ்வளோ மாதிரி ஒர்க் பண்ணிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். சர்ச் அத்தாரிட்டிஸுக்கு தேங்க்ஸ் உங்கள் சப்போர்ட்காக. எங்கள் டோட்டல் ஸ்டாஃப்ஸ் 11,000 பேர் இருக்காங்க, ப்ளூ காலர்டு. ஸோ இந்த ஏரியாவில் இன்றைக்கி நைட்டுக்கு மட்டுமே நாங்கள் 150 டோட்டலாக மேனுவல் ஸ்வீப்பர்ஸை பிஓபி டிரைவர்ஸை வச்சுருக்கோம். அது இல்லாமல் பெரிய வண்டியெல்லாம் போட்டிருக்கோம். எங்களோட டீம் மேனேஜர்ஸு, சூப்பர்வைசர்ஸ், அசிஸ்டன்ட் ஜோன் மேனேஜர்ஸ் எல்லாமே இங்கே இருக்காங்க. ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. ஸோ இந்த ஏரியா கவர் பண்ணுறதுக்கு மழை கொஞ்சம் கஷ்டம் கொடுத்துருது எங்களுக்கு. ஆனால் மார்னிங்
மார்னிங் மாஸ் டைமில் நாங்கள் வந்து டெஃபினட்டாக அதுக்குள்ளே செட்டில் பண்ணிவிடுவோம், கிளியராக வைப்போம். இந்த நியூ இயரு இனிமையாக இருக்கணும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் எங்கள் மக்கள் எல்லாம். எப்போவுமே எல்லாருமே சந்தோஷமாக. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம இந்த தூய்மை பணிங்கிறது வந்துட்டு இன்றைக்கி மட்டும் செய்யலை, இங்கே நடக்கிற இந்த விழாவுக்காக மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலராக செய்துக்கிட்டு இருக்க பணியையும் தாண்டி இது ஒரு குறிப்பிட்ட இது கிறிஸ்மஸ் நியூ இயர் அதையும் தாண்டி இந்த கோயில் ஃபங்க்ஷன் 10 நாள் நடக்கும். அந்த டைம்லையும் எங்களுடைய தூய்மை பணியாளர்கள் எங்களது நிறுவனத்தின் சார்பாக 150 பேர் எல்லா டைம்லேயும் கொண்டு வந்து நாங்கள் முழுமையாக செய்து 10 நாள் முதல் நடக்கும்போதும் சரி, இப்போ வந்துட்டு இது 2 நாளாக கிறிஸ்மஸுக்கு 2 நாள், இப்போ 2 நாள், இது எல்லாமே வந்துட்டு எங்களுடைய தூய்மை பணியாளர்கள் எங்களுடைய நிர்வாகத்திலிருந்து நாங்கள் நியமிக்கப்பட்ட தனி குரூப் இருக்காங்க இதுக்குன்னு, ஓசிஎஸ்னு ஒரு டீமு, அது போக நம்மளுடைய நார்மல் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த பணிகளை சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்குறோம். இதுக்கு எங்களுடைய தரப்பில் இவங்க நம்ம ஃபாதர் வந்துட்டு இதுக்கு முன்னாடியும் நம்மளை பாராட்டி இருக்கிறாங்க. நாங்கள் இப்போவும் பாராட்டும் மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய கடமையை செய்யணும்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்து. உங்களுக்கு நியூஸ் 7 சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எப்பவுமே தூய்மை பணியாளர்கள் பணி என்றுமே போட்டதில் குறியாது. இவர்களோட நாமும் புத்தாண்டை கொண்டாடுறது மிக பெருமையாக உள்ளது. ஒளிப்பதிவு பரசுராமன், நண்பழகன்.